5 லேக்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்டின்னா, சிம்பிள். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல எனக்கு பணம் வேணும். இப்போதைக்கு எனக்கு அந்த பணத்துக்கான தேவையே இல்ல அப்டின்றவங்க, கண்ண மூடிட்டு லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் அப்டின்னு முடிவு பண்ணிடலாம். 5 வருஷத்துக்கு மேலன்னும்போது, அத மோர் தேன் ஜஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸ் அப்டின்னு யோசிக்காம, உங்க பசங்களோட படிப்போ, கல்யாணமோ, இல்ல உங்க ரிட்டயர்மென்ட்க்கு அப்டின்னு ஒரு டைப் பண்ணிடுங்க. சேர்த்து வச்சுருங்க. சோ தட் அது வரைக்கும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. 5 வருஷம் இருந்தாலே, தாராளமா நீங்க போட்ட முதலீடு பண்ண 5 லட்சம்ன்றது க்ளோஸ் டூ 9 டூ 10 லேக்ஸா மியூச்சுவல் ஃபண்ட்ல மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இத வந்து நீங்களாவே டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி வேல்யூ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா ரூ. 2100 மேல இருக்கு. அண்ட் HDFC மிட் கேப் ஃபண்டுனா ஒரு ரூ. 200 மேல இருக்கு. சோ இந்த ஃபண்ட்லாம் எவ்வளவு வருஷமா இருக்கு அப்படின்றத முதல்ல செக் பண்ணுங்க. அண்ட் ரூ. 10 ஆரம்பிச்ச என்எஃப்ஓ யூனிட் பிரைஸ் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்றது HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட டேட்டா. சோ அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகுது. ரூ. 10ன்றது ரூ. 20 ஆகுது அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துல நடுவுல மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகலாம். பட் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு எவ்வளவு குறையும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான்.